ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ ரீசன்ட் டேஸில் டெய்லி லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ், அதாவது ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி வேர்பு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நிறைய சென்டென்சஸ் பேசுகிற மாதிரியான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ்க்கான ஆக்சஸ், இது வரைக்கும் போஸ்ட் பண்ணது, அது கூடவே டெய்லி லைஃப்ல நம்ம 500+ ஹிந்தி வேர்ப்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்றது, அதுக்கான பிடிஎஃப்ஸ், இது எல்லாமே வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ எனக்கு தெரியும் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், முஜே பத்தாஹே. முஜே பத்தாஹே கி. ஸோ கூடாதுன்னு அந்த நூ சவுண்ட் வந்ததுனாலே வந்து நம்ம வந்து ஹிந்தியில கீ சேர்க்கணும். ஸோ முஜே பத்தாஹே கி கியா கர்னா ஹே, என்ன செய்யணும் அப்படின்னா கியா கர்னா ஹே. ஆர் கியா நஹி கர்னா ஹே, என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நஹி கர்னா. ஸோ செய்யணும் அப்படின்னா கர்னா ஹே, நஹி கர்னா ஹே அப்படின்னா செய்யக்கூடாது. ஸோ ஆர் அப்படின்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாது ரெண்டு வேர்டையும் கன்ஜெக்ட் பண்றதுக்காக வர்றது, லிங்க் பண்றதுக்காக வர்றது. ஸோ முஜே பத்தா ஹே கி கியா கர்னா ஹே ஆர் கியா நஹி கர்னா ஹே. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கோ பத்தானேக்கி ஜரூரத் நஹி ஹே. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, ஸோ பத்தானேக்கி அப்படின்னா சொல்வதற்கு அவசியம் இல்லை, ஜரூரத் ஹி நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். முஜே பத்தா ஹே கி கியா கானா ஹே और क्या नहीं கானா ஹே. கியா கானா ஹே அப்படின்னா என்ன சாப்பிடணும், और क्या नहीं கானா ஹே என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. நான் எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்க அப்படின்னா கஹா. ஸோ முஜே பத்தா ஹே கி कहाँ जाना है और कहाँ नहीं जाना है. कहाँ जाना है और कहाँ नहीं जाना है. இதுவே எனக்கு பதிலா அவருக்கு, அவருக்கு எங்க போகணும் போகக்கூடாதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கோ பத்தாஹே அப்படின்றது வரும். இது எல்லாமே அப்படிதான் வரும், உஸ்கோ பத்தாஹே. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். முஜே பத்தாஹே கிஸ் பர் பரோசா கர்னாஹே, யார் மேல நம்பிக்கை வைக்கணும். பரோசா அப்படின்னா நம்பிக்கை. ஸோ கிஸ் பர் அப்படின்னா யார் மீது. ஸோ கிஸ் பர் பரோசா கர்னாஹே और கிஸ் பர் நஹி. கிஸ் பர் நஹி அப்படின்னா யார் மேல வைக்க கூடாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றது. ஸோ முஜே பத்தா ஹே கி கிஸ் பர் பரோசா கர்னா ஹே और கிஸ் பர் நஹி. எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். முஜே பத்தா ஹே கி கேசே பாத் கர்னா ஹே और கேசே நஹி. எப்படி பேசணும் அப்படின்னா கேசே பாத் கர்னா ஹே और கேசே நஹி பாத் கர்னா ஹே அப்படின்னு சொல்லலாம், और கேசே நஹி அப்படின்றதும் சொல்லலாம். நஹி பாத் கர்னா ஹே அப்படின்றத சொல்லி கம்ப்ளீட்டும் பண்ணலாம். எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்றதுன்னு சொல்றதுக்கு और கேசே நஹி அப்படின்றது சொன்னாலுமே போதும், ரெண்டுமே ஒரே அர்த்தத்துல தான் வரும். அடுத்தது எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு முஜே நஹி பத்தா ஹே கி கேசே ஷுரு கர்னா ஹே और கேசே கதம் கர்னா ஹே. கேசே ஷுரு கர்னா ஹே அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கணும், கேசே ஷுரு கதம் கர்னா ஹே அப்படின்னா எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ முஜே பத்தா ஹே கி கிஸ்கே சாத். கிஸ்கே சாத் அப்படின்னா யார்கிட்ட, கேசா விவகார் கர்னா ஹே, எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கேசா விவகார் கர்னா ஹே. ஆப் அப்னா காம் தேக்கியே, நீங்க உங்க வேலை அப்படின்னா அப்னா காம் தேக்கியே அப்படின்னா பாருங்க. முஜே பத்தா ஹே கி கிஸ்கே சாத் கேசா விவகார் கர்னா ஹே ஆப் அப்னா காம் தேக்கியே. யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஆப்கோ நஹி பத்தா ஹே, உனக்கு தெரியாதா, தும்கோ நஹி பத்தா ஹே இல்ல ஆப்கோ நஹி பத்தா ஹே. கி கிஸ்ஸே அப்படின்னா யார்கிட்ட, இல்ல கிஸ்ஸே கிஸ்கே சாத் அப்படின்றதையும் சொல்லலாம். और கேசே பாத் கர்னா ஹே அப்படின்னு கேட்கணும், எப்படி பேசணும்னு. ஸோ கிஸ்ஸே और கேசே பாத் கர்னா ஹே. எதை எப்போ செய்யணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஆப்கோ நஹி பத்தா ஹே கே கியா और கப் கர்னா ஹே, எப்போ செய்யணும் அப்படின்னா கப் கர்னா ஹே. எதை எப்போ பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அதேதான், அதே ஃபார்மேட் தான். கியா ஆப்கோ நஹி பத்தா ஹே. இதுவே அவருக்கு தெரியாதா அப்படின்னா உஸ்கோ நஹி பத்தா ஹே கி கியா और கப் போல்னா ஹே. கப் போல்னா ஹே அப்படின்னா எப்ப சொல்லணும்னு எப்ப பேசணும்னு.
எப்ப பேசணும் எப்ப அமைதியா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? இங்க வந்து 2 சென்டென்ஸ் வருது பாருங்க. இது வரைக்கும் எப்ப பேசணும்னு தெரியாதா எப்ப சொல்லணும்னு தெரியாதான்னு ஒண்ணு மட்டும்தான் பார்த்தோம். எப்போ பேசணும் எப்ப அமைதியா இருக்கணும். சோ கியா ஆப்கோ நஹி பத்தா ஹே, உனக்கு தெரியாதா? கி கப் போல்னா ஹே, எப்ப பேசணும். और கப் சுப் ரஹனா ஹே. சோ சுப் ரஹோ அப்படின்னா அமைதியா இரு, அமைதியா இருக்கணும்னு, அமைதியா இருக்கணும் அப்படின்னா எப்போ. கப் சுப் ரெஹனா ஹே அப்படின்னா அமைதியா இருக்கணும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு யாரும் சொல்லி தர வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே கிசி சோ சீக்னே கி. சோ கிசிக்கோ அப்படின்னா யாரும், சீக்னே ஹி ஜரூரத் நஹி ஹே அப்படின்னா சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. சீக்னே கி அப்படின்னா சொல்லி தர்றது, சீக்கோ அப்படின்னா வந்து சொல்லி கொடு. சோ ஜரூரத் ஹி நஹி ஹே கி கிஸ்கே சாத், யார்கிட்ட, கேசி ரஹனா ஹே எப்படி நடந்துக்கணும்னு. சோ முஜே கிஸ்கோ சீக்னே கி ஜரூரத் நஹி ஹே கி கிஸ்கே சாத் கேசே ரஹனா ஹே. நான் என்ன பண்ணாலும் நீ சொல்ல வேண்டிய அவசியம், சோ நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தும்ஹே பத்தானே கி ஜரூரத் நஹி ஹே. சோ பத்தானே கி ஜரூரத் நஹி ஹே அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கி முஜே கியா கர்னா ஹே, நான் என்ன பண்ணணும்னு. முஜே கியா கர்னா ஹே. முதல்ல உன் வேலையை ஒழுங்கா பாரு, அப்புறம் மத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பெஹலே அப்னா காம் தீக்ஸே கரும். அப்னா காம் அப்படின்னா வந்து உன்னுடைய வேலையை நல்லா பாரு, ஒழுங்கா பாரு அப்படின்னா தீக்ஸே கரும். ஃபிர் தூசரோன்கோ போல்னா, ஃபிர் அப்படின்னா அப்புறம், மத்தவங்களுக்கு அப்படின்னா தூசரோன்கோ போல்னா சொல்லலாம். எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, என்கிட்ட மறைக்காத அப்படின்னு சொல்றதுக்கு முஜே பத்தா ஹே கியா ஹோ ரஹா ஹே, என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்றதுக்கு கியா ரோஹோ ஹே. முஜ்சே மத் சுப்பாவோ, என்கிட்ட மறைக்காதீங்க அப்படின்னா முஜ்சே சுப் மத் சுப்பாவோ. நீங்க பண்றது சரியில்லைன்னு எனக்கு தோணுது, சோ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே லக்தா ஹே. எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பத்தா ஹே, எனக்கு தோணுது அப்படின்னா முஜே லக்தா ஹே. கி ஆப்கோ आप जो कर रहे हैं, நீங்க என்ன பண்றீங்களோ, आप जो कर रहे हैं वो सही नहीं है. सही नहीं है அப்படின்னா சரியில்லை அப்படின்றது அர்த்தம். தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்றதுக்கு பெவஜெக் முஜ்சே பங்கா மத்லோ. பங்கா மத்லோ அப்படின்னா வச்சுக்காத, வீம்பு வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏமத் சோச்சி, அப்படி நினைக்காதீங்க. கி முஜே சப் பத்தா ஹே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா முஜே சப் பத்தா ஹே. மத் சோச்சி அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. உன்னால முடிஞ்சதை நீ பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஜோ கர் சக்தே ஹோ சக்கோ. ஜோ கர் சக்தே அப்படின்னா என்ன முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ. சோ ஜோ அப்படின்னா என்ன, கர் சக்தே அப்படின்னா பண்ண முடியுமோ, ஹோ கரோ அப்படின்னா அதை பண்ணு அப்படின்றது அர்த்தம். உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏ தும்ஹாரி காம் சீஸ் நஹிஹே, இது உன்னுடைய வேலை இல்லை அப்படின்னா தும்ஹாரி காம் கி சீஸ் நஹிஹே அப்படின்னு சொல்லணும். இல்ல இதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இசுசே தும்ஹாரா கோயி லேனா தேனா நஹிஹே, எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா கோயி லேனா தேனா, அதாவது குடுக்கல் வாங்கல் அப்படின்ற மாதிரி சொல்றது. லேனா தேனா நஹிஹே, இது ரொம்ப கேஷுவல் வே இந்த வேர்டு யூஸ் பண்றது. கோயி லேனா தேனா நஹிஹே அப்படின்னா எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது. ஸோ இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியே ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஸோ பொறுமை அப்படின்னா சப்ரு. ஸோ அப்மே அப்படின்னா அப் அப்படின்னா இனிமே, இப்போ மே அப்படின்னா நான், அவுர் சப்ரு என்னால, இதுக்கு மேலே அப்படின்றதுக்கு அப் அவுர், சப்ரு அப்படின்னா வந்து பொறுமை, நஹி கர் சக்தா அப்படின்னா இருக்க முடியாது அப்படின்றது அர்த்தம். மே அப் அவுர் சப்ரு நஹி கர் சக்தா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் ரீசன்ட் டைம்ஸில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்கும், எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும்